வகுப்புவாத கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சியமைக்க போதுமான பெரும்பான்மை இடங்கள் இல்லாத நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை தாவேகா கோரியுள்ளது. இது தொடர்பாக முடிவு எடுக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அகில இந்திய தலைமை அளித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் ஜோடங்கர், நிவேதித் ஆல்வா, சூரஜ் ஹெக்டே, பியூஷ் கோயல், காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் ராஜேஷ்குமார், விஸ்வநாத், தாரகை கட்பட் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சியமைக்க ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு அரசியல் அமைப்பை நம்பாத வகுப்புவாத சக்திகளை கூட்டணியில் இணைக்கக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் இந்த ஆதரவு அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடிதத்துடன் அக்கட்சியின் நிர்வாகிகள் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர்.